Hello everybody, hope you all doing good. இன்னைக்கு பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் சீரிஸ் டே 7 அட்டாச்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் லவ் பண்ணுறது உங்களோட பர்சனாலிட்டி ஸ்டைலை பொறுத்து கிடையாது, அது வந்து உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல். அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எந்த அளவுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, செக்யூர் அட்டாச்மெண்ட், ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் அவாய்டன்ஸ் அட்டாச்மெண்ட். செக்யூர் அட்டாச்மெண்ட்ல அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, ஓப்பனாக ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்காது. ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உனக்காக தான் இருக்கேன், நான் உனக்கு மட்டும்தான், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க நம்ம விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவாய்டன்ஸ் அட்டாச்மெண்ட்ல அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங்கே இருக்காது, அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸே அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால அதில் வந்து லவ் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த லவ்வை வந்து உங்களால் ஹெல்த்தியாக மாற்ற முடியும். தேங்க்யூ.